அகமுடையார் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 7ஆம் தேதி அன்று தஞ்சையில் நடைபெற்ற திரு புல்லட் சுரேஷ் அவர்களுக்கு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைத்து நமது அகமுடையார் சொந்தங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த விழாவின் சிறப்பாக அதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய திரு புல்லட் சுரேஷ் அவர்களுக்கும், திரு அருணாச்சலம் முதலியார் அவர்களுக்கும், திரு டிகேடி முரளி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட 2010ஆம் ஆண்டுலேருந்து இது நடந்துக்கிட்டு இருக்குது தமிழக தலைமை அகமுடையார் சங்கம். அவ்வாறு நடத்திக்கிட்டு இருக்கிறப்ப தமிழக தலைமை அகமுடையார் சங்கம் பல கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம், பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு நிகழ்வை இந்த தமிழக தலைமை அகமுடையார் சங்கம் இந்த புல்லட் சுரேஷ் அவர்களுக்கு ஒரு பாராட்டையும் மற்றும் ஒரு அகமுடையர்களுக்கான ஒரு செயலி ஒன்றையும், அதுவும் எனது தமிழக தலைமை அகமுடையார் சங்கத்தின் சொந்த செலவிலேயே அதை செய்து ஒரு அகமுடையர்களுக்கான ஒரு செயலி நமக்கு ஒரு நல்ல பயன்பாடாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அதையுமே நாம் செய்து அதை அறிமுகப்படுத்துகிறோம். அந்த விழா அகமுடையார் சங்கங்கள், விருப்பப்பட்ட சங்கங்கள், அது இல்லாமல் அவங்களை சார்ந்து தமிழக தலைமை அகமுடையார் சங்கம் எடுத்து அதை செய்கிறோம். 2வது விஷயம் நமது அகமுடையார் சமுதாய செயலி. அதை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டவங்க அதை பயன்படுத்துகிறதுக்கான விஷயத்துக்கு வருவாங்க. அகமுடையர்கள் அனைவரும், அதாவது ஒரிஜினல் அகமுடையராக இருக்கவங்க எல்லாருமே அதை பயன்படுத்துவாங்க. ஏன்னா அது முழுக்க முழுக்க அகமுடையர்களுக்கான ஆப்பு, அகமுடையர்களுக்கான செயலி மட்டும்தான். அது நம்ம மாட்டு சமுதாயத்துக்காக அந்த செயலியை நம்ம உருவாக்கலை. அதில் அகமுடையர்களுக்கான செய்திகள் தினந்தோறும் யார் யாரோட அகமுடையர் பகுதிகளில் உள்ள செய்திகளை போடணுன்னா அனைவருமே அதில் பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முறையில் அதை ஆரம்பித்தோம். அதோடு ஒரு திருமண தகவல் இன்றைக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது, ஒருத்தர் அதை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அது ஒரு 1 பாயிண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதற்கான விஷயத்தையும் அதில் திருமண தகவலையும் கொண்டு வந்திருக்கோம். அதோடு அதில் வேலை வாய்ப்பு, தொழில் மற்றும் சட்டத்தில் இப்போ நிறைய சட்ட சிக்கல்கள் வர்ற இடத்துல போய் எல்லாருமே ஒரு இடத்துல போய் ஆலோசனை கேட்கணும்னா அதுக்கான நிறைய செலவினங்கள் ஆகுது. அது இல்லாத வகையில் எல்லா பகுதியிலையும் உள்ள நம் இனத்தை சேர்ந்த அகமுடையர்களை அந்த ஆப்பில் கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்தந்த பகுதிகளில் உள்ளவங்க அந்த சட்ட வல்லுநரை சந்தித்து அதற்கான ஒரு தீர்வை காணக்கூடிய இடத்துல அவங்க ஒரு சூழலை அதில் அந்த ஆப்பில் உருவாக்கி கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் கல்வி, இன்றைக்கி நம்ம அறிவுபூர்வமாக செயல்படணும்னா அதுக்கு நமக்கு பேசிக்காக சில கல்விகள்லாம் தேவைப்படுது. அந்த கல்வி சம்பந்தமான உதவிகள், அந்த கல்வி பயில்றதுக்கான ஒரு உதவி தேவை அப்படிங்கிற இடத்துல அதை எங்கே யாரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளும் விதமாக அதற்காக அந்த செயலி மூலமாக அதை அறிந்து கொள்ளும் விதமாக அதுக்கான சூழலையும் அந்த ஆப்பில் உருவாக்கி கொடுத்துருக்கோம். மேலும் அதில் ஒரு அரசியல் ஆர்வம் உள்ளவங்க அதில் இணைஞ்சு செயல்படுறதுக்காக அந்த ஆப்லேயே அரசியல் சம்பந்தமாகவும் ஒரு பகுதியை அதில் ஒதுக்கி வச்சுருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் எங்கள் இன இளைஞர்களை எப்படி வழிநடத்தணும், அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை கொடுத்தா அவங்க நல்லபடியாக வளருவாங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் நாங்கள் எந்த இடத்துலையுமே எந்த இடத்துலையும் ஒரு கரப்டடு கிடையாது. எந்த விஷயங்களையும் நேர்மையாக செய்கிறோம், தெளிவாக செய்கிறோம். இன்றைக்கி நம்ம அரசியலுக்குள்ள நம்ம வரணும் அப்படிங்கிற நோக்கங்கிறது சமுதாயத்தில் ரொம்ப நாளாக நம்ம சங்கங்களை நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சங்கம் இருக்குது. அதில் நிறைய நல்ல சங்கங்கள் இருந்தாலும் ஒரு சில பேர் இருக்கானுங்கள்ல, இப்போ அவங்களால நல்ல சங்கங்களுக்கும் கெட்ட பேர் வந்துடுது. அந்த ஒரு சிலர்லாம் விரட்டி விடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் ஒரு பக்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம் போகட்டும், நீங்கள்லாம் ஒழிய மாட்டீங்க, ஒரு பக்கம் நீங்களாக காணா போகிற அளவுக்கு எங்களோட செயல்பாடுகள் இருக்கும். அதை இந்த இளைஞர்களும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும். அதற்கான வழிமுறையை நாங்கள் கொடுக்குறோம். நல்லவர்கள்லாம் ஒன்றா சேருவோம், நல்லவங்கள்லாம் வாங்க, நல்லபடியாக ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நம்ம அதை தவிர்த்து
இந்த நம்மளோட செயலியில் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் பகுதி கொண்டாந்துருக்குறோம். அந்த தொழில் பகுதியை வந்துட்டு இப்போ அதற்கான ஒர்க்கு போயிட்டுருக்கு. அது வந்து இன்னும் கூடிய விரைவில் அது வந்து வெளியில் வந்துடும். அது செயல்பாட்டுக்கு வந்துடும். செயல்பாட்டுக்கு வர்றப்ப தமிழகம் முழுக்க தொழில்துறையில் நம்ம இளைஞர்களை முன்னேற்றணுங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்த இது உருவாகிட்டுருக்கு. செயலியில் வந்து அந்த தொழில் பகுதி உருவாகிட்டுருக்குது. என்னென்னா இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னா அது தமிழகம் முழுக்க ஒரே பெயரில் கொண்டு போகக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அது ஃப்ரான்ச்சைசின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. சாதாரணமாக நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு டீ ஷாப் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதோட பட்ஜெட்ஸ் அதில் கொடுத்துருவோம். இந்த பேட்டர்னில் நீங்கள் போங்க. அதற்கான ரா மெட்டீரியல்ஸ் யாருன்னா நம்ம ஆட்கள்கிட்டே அதை வாங்கி அதை உங்களுக்கு அதை கொடுத்து அதை மிக குறைந்த விலையாகவும் இருக்கணும், குவாலிட்டியாகவும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயங்களை தமிழகம் முழுக்க ஒரே தொழில் வந்து ஒரே பேரில் போயிட்டுருக்கோம். அதற்கான விஷயங்கள் அந்த செயலியை வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். இப்போ ரெண்டாவது உங்களுக்கு தொழிலுக்கு வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு 20,000 ரூபா தான் இருக்குது, ஒரு 50,000 ரூபா தான் இருக்குது. என்னால் தொழிலுக்கு வந்துட்டு அந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 லட்ச ரூபா முதலீடு தேவைப்படுது. பட் என்னால் முடியலன்னா அந்த பகுதியிலே ஒரு 4 பேர் சேர்ந்து இருக்காங்களா, அதை வந்து இந்த செயலியை வந்துட்டு சரி பண்ணி கொடுக்கும். அது மூலமாக ஒரு 4 பேர் சேருங்க. இப்போ 4 பேர் சேர்ந்து நீங்கள் 2 லட்ச ரூபா தான் இருக்குது எங்களுக்கு, ஆனால் இந்த தொழிலுக்கு 5 லட்ச ரூபா தேவைப்படுது, 10 லட்ச ரூபா தேவைப்படுனா பாக்கிக்கு நான் நிறையா இருக்குது நேஷ்னலைஸ் பேங்க்கு. அதில் வந்துட்டு நாங்கள் ஒரு சப்சிடியோடு உங்களுக்கு அதற்கான ஒரு லோனையும் வாங்கி தந்துடுறோம். அதுலேயே அதற்கான முயற்சிகளும் ஒரு பக்கம் எடுத்து போயிட்டுருக்குறோம். தொழிலில் நீங்கள் வளர்ந்தால் மட்டும்தான் இருக்கும். கல்வி ஒரு பக்கம், நம்ம படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது ஒரு பக்கம். ஒரு தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழிலில் நீங்கள் ஒரு 10 பேருக்கு வேலையை கொடுக்கலாம். அந்த 10 பேரோட குடும்பம் உங்களை சார்ந்து அது நல்லபடியாக இயங்கக்கூடிய இடத்துல இருக்கும். அதனால் தொழில்துறைக்கு நாங்கள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதற்கான எல்லா உதவிகளையும் செய்யக்கூடிய இடத்துல தான் நாங்கள் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் நம்மளோட செயலியில் அந்த தொழில் பகுதி வந்து தொடங்கப்படும். அதில் வந்துட்டு எல்லாருமே அந்த தொழில் பகுதியை வந்துட்டு நீங்கள் பார்த்து உங்களோட ஆர்வங்களையும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த தொழிலை நான் செய்கிறேன், அந்த தொழிலை செய்கிறேங்கிற அவங்களோட விருப்பங்களையும் எங்களுக்கு தெரிவிங்க. நாங்கள் அந்தந்த பகுதியில் என்னென்ன பேங்க் இருக்குதோ உங்களுக்கு அதுக்கான விஷயங்களையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதுக்கான சலுகைகளையும் நாங்களே வாங்கி கொடுக்குறோம். தொழிலை நீங்கள் நல்லபடியாக நடத்துங்க. ஒரு பக்கம் தொழிலை நல்லபடியாக நடத்திட்டு நீங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம் சமுதாயம் நல்லா இருக்கும். எல்லாருமே வந்து அரசாங்க வேலை கிடைக்காது. எல்லாருக்குமே நமக்கு வந்துட்டு 100 பேர் இருக்கோம்னா ஒரு 10 பேர் அரசாங்க வேலைக்கு போகலாம். 90 பேர் தொழிலில் நீங்கள் மேலே வாங்க. அதுக்கான உதவிக்கு நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அவங்கள செயல்படுத்துகிறோம். மற்ற நீங்கள் வந்துட்டு இப்போ போய் அக்கப்போர் வேலைக்கு போகாதீங்க. தகராறுகளுக்கு போக வேண்டாம். நீங்கள் போய் சண்டை சச்சரவுக்கு போக வேண்டாம். நீங்கள் வாங்க, தொழிலில் வந்து உங்களோட கான்சன்ட்ரேஷனாக பண்ணுங்கள். நீங்கள் தொழிலில் நீங்கள் வந்து மேலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சம்பாதிக்க ஆரம்பித்து வந்தாலே உங்களுடைய குடும்பத்தினருக்கு, உங்களுடைய தாய் தகப்பனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். அப்பா அம்மாலாம் உங்களை நல்லா வளர்த்து நல்லபடியாக கொண்டாந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதற்கு மேலே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல நாங்களும் இருக்கிறோம். அந்த இடத்துல எங்களை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். மேற்கொண்டு அங்கங்கே சில்லறையாக சில பேர் பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எதையும் யாரும் பொருட்படுத்திக்க வேணாங்கிறது இதன் மூலமாக சொல்லிக்கிறோம். மற்றபடி நம்ம செயல்பாட்டுக்கு வருவோம். இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.